அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து யம தீர்த்தம். அதாவது தீர்த்தமலைக்கு தெற்கு எல்லையாக இந்த கோயில், இந்த தீர்த்தம் இருக்குது. யம தீர்த்தம்னு பேர். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அரூர்லேருந்து வேப்பம்பட்டி வந்துட்டு அங்கேருந்து மல்லூத்து சாலையில் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து செக் போஸ்ட் இருக்குது. இங்கே வந்து பௌர்ணமி, அமாவாசை தினத்தில் மட்டும் இந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. மக்கள் வந்து அந்த கோயிலில் போய் வழிபடலாம். அங்கே வந்து சிவன் கோயில் இருக்குது, யம தீர்த்தம் செல்லும் வழி ரெண்டுமே இருக்குது. அது வந்து ரொம்ப அடர்ந்த காடுகளாக இருக்குது. பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்க முடியும். ரொம்ப அடர்ந்த காடு. பைக் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்ரு அங்கே அந்த செக் போஸ்ட்லேருந்து போனோம். கரெக்டாக அந்த மலை ஏறுற இடத்துல வந்து கொஞ்சம் பாறைகள்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் வந்து அந்த பைக்கை வந்து அங்கே நிறுத்திட்டு நடந்து போகலாம். அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர், அந்த 1 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு முடிஞ்ச வரையும் வந்து ஒரு 4-5 பேர் அது மாதிரி சேர்ந்து வந்தால் அது கொஞ்சம் தனிமை ஃபீல் பண்ணாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடுகள் இருக்கனால தனியாக வர்றது சேஃப் இல்லை. சில வனவிலங்குகளும் இருக்கும். ஸோ அதை பாதிக்காத மாதிரி நம்ம நடந்துக்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றியும் மலைகள் தான். ரொம்ப அழகான இயற்கை எழில் மிகுந்த பகுதி. இப்போ அந்த பைக் நிறுத்திட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். நடந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனோடனே அங்கே வந்து அந்த அந்த பூஜாரி தங்குற ஒரு வீடும், அப்புறம் அந்த ஒரு கோயில் இருக்குது. சிவன் இருக்கிற மாதிரி கோயில். அங்கேயே வந்து போட்டிருக்காங்க. வந்து தீர்த்தம் போகிறது வழி அதெல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே நம்ம இறங்கி பார்த்தோன்னா சப்த கன்னிகள், அதாவது 7 கன்னிகள் அந்த சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் பாறை இடுக்குலேருந்து எப்படி தீர்த்தமலையிலேருந்து தீர்த்தம் வருதோ அது மாதிரி இங்கே பாறை இடுக்குலேருந்து அந்த தீர்த்தங்கள்லாம் வருது. பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இதுதான் வந்து அந்த தீர்த்தமலை, அந்த யம தீர்த்தம் வர்றது. பாருங்கள், சப்த கன்னிகள் 7 கன்னிகள் ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தம் பாருங்கள், அப்படியே இந்த பாறை இடுக்குலேருந்து அப்படியே வர ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து பைப் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டே. இதுவும் வற்றாத தீர்த்தம் தான். பார்த்திங்கன்னா பைப் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம அதை பிடிச்சி யூஸ் பண்ண முடியும். அங்கேயும் தண்ணி வந்து அந்த தீர்த்தம் வந்து சேகரிக்கிறது. இதான் சப்த கன்னிகள். இது வந்து அங்கே இருக்கிற சாமி சிலை. 2 நந்தி வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக அழகாகவும் இருக்குது. நன்றி.